Hi viewers, இந்த வீடியோவில் Hibiscus roses sinensis உடைய floral diagram தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ போட்டிருக்க மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பாகங்களா, அதாவது நம்ம வந்து பெட்டல்ஸ் போட போகிறோம். ஸோ பெட்டல்ஸ் செப்பல்ஸ் எல்லாம் போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து செப்பல் போடணும். அதுக்காக ஒரு 5 பாகமாக இப்படி பிரித்து இந்த மாதிரி ஒரு டாட் வச்சு போட்டுக்கலாம். சிலர் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கேல் யூஸ் பண்ண வேணாலும் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து இது ஃபிசிக்ஸ் டயக்ராம் இல்லை. ஸோ ஃப்ளாரல் டயக்ராம்ன்றனால ஸ்கேல் தேவையில்லை. ஸோ செப்பலுடைய ஆப்போசிட் சைடில் இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி பெட்டல்ஸ் போடணும். ஹைபிஸ்கஸை பொறுத்த வரைக்கும் செப்பல் வந்து வேல்வேட் ஈஸ்டிவேஷனும் பெட்டல் வந்து ட்விஸ்டட் ஈஸ்டிவேஷனும் 2 டைப் ஆஃப் ஈஸ்டிவேஷனும் இதில் இருக்கும். இதை பற்றின ஒரு டீட்டெயில் கிளாஸ் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்டட் டைப்பில் நம்ம பண்ணிக்கணும். தென் ஆண்ட்ரோஷியம் போடணும். ஆண்ட்ரோஷியத்தை பொறுத்த வரைக்கும் நியூமரஸ் ஆண்ட்ரோஷியம் அண்ட் கிட்னி ஷேப்டு. ஸோ நியூமரஸ் கண்டிஷனை நம்ம வந்து காட்டுறதுக்காக நிறைய ஆண்ட்ரோஷியத்தை நாம் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிட்னி ஷேப்பில் நிறைய ஆண்ட்ரோஷியம் போட்டுடலாம். ஸோ இந்த ஷேப்பை தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கைனோஷியம். ஸோ கைனோஷியம் அப்படின்னா என்னதுன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு. ஸோ ஹைபிஸ்கஸோடைய கைனோஷியம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓவரி கண்டிஷன் அப்படின்னா சுப்பீரியர் ஓவரி. தென் வந்து பென்டாலாக்யூலா. ஸோ 5 சேம்பர் இருக்கும். ஸோ அந்த 5 சேம்பரை இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். நியூமரஸ் ஓவியூல்ஸ். இப்போ நான் போட்டிருக்கிறது நியூமரஸ் ஓவியூல்ஸ். ஸோ இப்போ போடுறது பிராக்டு. இது வந்து எபிகேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைபிஸ்கஸுடைய ஸ்பெஷல் கேரக்டர். இது மதர் ஆக்சஸ். ஃப்ளாருக்கான ஃப்ளோரல் டயக்ராம் எப்படி ஃபார்முலா எப்படி பேஸ் பண்ணலன்னா பிஆர்னா பிராக்டு. இது வந்து பிராக்டியோல். தென் மதர் ஆக்சஸ் பார்த்துட்டு நம்ம இந்த ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் ஆக்னோமார்பிக் இண்டிகேட் பண்ணுற மாதிரி போட்டுக்கணும். ஃப்ளார் வந்து மெயிலாக ஃபீமெயிலான்னு தெரிஞ்சுக்க ஆண்ட்ரோஷியமும் கைனோஷியமும் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பைசெக்ஷுவல் ஃப்ளார்னு சொல்லலாம். அதை எப்படி இண்டிகேட் பண்ணலாம்னா கீழே வந்து இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் போட்டு மேலே ஒரு ஏரோ போட்டு அதான் பைசெக்ஷுவல். நெக்ஸ்ட்டு கேலிக்ஸு. ஸோ கேலிக்ஸ் அப்படின்றத கேன்னு இண்டிகேட் பண்ணுறோம். எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிடணும். 5 இருக்குது. ஸோ 5 போட்டுட்டேன். எல்லாம் ஃபியூஸ்டாக இருக்குது, அதனால் நான் ப்ராக்கெட்டில் போடுறேன். நெக்ஸ்ட்டு கேலிக்ஸு முடிஞ்சது. கொரோலா. ஸோ கொரோலா 5 இருக்குது. 5 வந்து ஃபியூஸ்டாக இல்லை, அதனால் நான் ப்ராக்கெட் போடல. ஆண்ட்ரோஷியம் ஏ இண்டிகேட் பண்ணணும். மெனி இருக்கிறனால நான் இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கைனோஷியம் சுப்பீரியர் ஓவரி கண்டிஷன் இருக்கனால நான் கீழே கோடு போட்டுக்கிறேன். இது ஓவியல் பென்டாலாக்யூலர். ஸோ 5ன்னு போட்டுட்டேன். அடுத்தது ஆக்சைல் பிளாசன்டேஷன். இது பிராக்ட், பிராக்டியோல், ஆக்னோமார்பிக், பைசெக்ஷுவல், கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம். காய்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.